அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். புதுசாக ப்ளவுஸ் தைச்சு பழகினவங்க உங்களுடைய ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் நிறைய தைச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதில் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இனி அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ப்ளவுஸு, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ப்ளவுஸோ, அம்மா, அக்கா, அண்ணி அவங்க ப்ளவுஸோ ஏதோ ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்கி தைக்க பழகணும். சரிங்களா? அதுக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கணும். இப்போ அவங்க லைனிங் ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸும் கொடுத்துட்டு லைனிங் ப்ளவுஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அளவு ப்ளவுஸு என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க என்ன துணி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். பட்டு ப்ளவுஸா, சாதா ப்ளவுஸா, காட்டன் ப்ளவுஸா என்னன்னு பாருங்கள். அது என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சுருக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அளவு எடுக்காதீங்க. அது அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை எப்படி சுருக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி சுருக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் அளவு எடுத்தீங்கன்னா நீங்கள் தைக்கிறதுல நிறைய மிஸ்டேக் வரும். அதனால் இதை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்லா கையை முன்னாடி பின்னாடி எல்லாமே அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு முதுகு பக்கம் போட்டுக்கோங்க. முதுகு பக்கமும் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டன் ப்ளவுஸ் ரொம்ப சுருங்கி இருக்கும், பட்டு ப்ளவுஸும் நல்லா சுருங்கி இருக்குங்க. சிந்தட்டிக் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சுருக்காக இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் அயர்ன் பண்ணி தான் அளவு எடுத்தாகணுங்க. முதுகு பக்கம் எல்லாம் ரெண்டு சைடுமே நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். முன்பக்கம் திருப்பி கப் ஷேப் ரெண்டும் நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு பட்டியை நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பு ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்க உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ பின்னாடி திருப்பி போட்டிங்கன்னா மார்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராமல் கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போ லைனிங் ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க. லைனிங் ப்ளவுஸை தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ அதையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் போட்டால் சுருக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியே நம்ம சிங்கிளாக போட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்படி டபுளாக போட்டு நம்ம எந்த மாதிரி போட்டு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி போட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அயர்ன் பண்ணி எடுத்தோன்னே நம்ம மெயின் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மெயின் ப்ளவுஸ் பட்டு ப்ளவுஸாக இருக்குதுன்னு வைங்க. ஃபஸ்ட்டு பட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த கை பார்டர் எப்படி கொஞ்சம் அந்த எட்ஜில் சுருண்டு இருக்கும். அதனால் நம்ம பார்டர் போட்டு பார்டரை தனியாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்டர்கிட்ட அயர்ன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு பார்டரையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி ஆனாலும் கீழே சுருக்கடிக்கும். அதனால் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இப்போ முதுகுக்கும் வேணும்னு சொன்னால் பார்டரை ரெண்டு சைடு வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், எனக்கு முதுகுக்கு வேண்டாம், கைக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கணுங்க. பட்டு ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ் அது எதுனாலும் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். சிந்தட்டிக் தவிர மீதி எல்லா ப்ளவுஸையுமே நம்ம அயர்ன் பண்ணி தான் கட் பண்ணணும். இப்போ நீங்கள் புதுசாக ப்ளவுஸ் தைச்சி பழகுனவங்க, நீங்கள் கஸ்டமரோ இல்லை தெரிஞ்சவங்க ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராமல் நீங்கள் நீட்டாக தைச்சி கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைச்சி முடிச்ச உடனேவும் அயர்ன் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வேறு வெளி ப்ளவுஸ் தைக்கும்போது இது எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் நல்லா நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.